மும்பை விசஸ் எஸ்ஆர்ஹெச். இந்த மேட்சை ஃபுல்லாக பார்த்தோங்க. கண்டிப்பாக ஒரு பெஸ்ட் ஐபிஎல் மேட்சை பார்த்த ஃபீல் வந்திருக்கும். ஏன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிச்ச ஹைதராபாத் வந்து 277 ரன் அடிச்சாங்க. ஐபிஎல் ஹிஸ்ட்ரியில் இது வரைக்கும் அடிக்கப்பட்டதுலேயே ஹையஸ்ட் டோட்டல் எதுனா அது வந்து இவ்வளோ தான். ஸோ இந்த ஒரு மேட்ச்சில் பிரேக் பண்ணப்பட்ட ரெக்கார்ட்ஸை பார்த்து தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிச்ச ஹைதராபாத் 277 ரன் அடிச்சாங்க. இது வரைக்கும் ஐபிஎல்ல அடிக்கப்பட்ட ஹையஸ்ட் டோட்டல் எதுனா அது வந்து இவ்வளோ தான். 11 வருஷம் கழிச்சு ஆர்சிபியோட 263 அப்படிங்கிற இந்த ஒரு ரெக்கார்டை வந்து பிரேக் பண்ணியிருக்காங்க. திருப்பி எம்ஐ வந்து 246 அடிச்சிருக்காங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 30 ரன் மட்டும்தான் அடிக்க முடியல. இது வந்து செம்ம சேஸாக இருந்துச்சு. செகண்ட் ரெக்கார்டுனா 573 ரன். ஒரே மேட்ச்சில் 573 ரன் வந்தது. இது வரைக்கும் வேர்ல்டு T20 ஹிஸ்ட்ரியிலே இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். இது வரைக்கும் இந்த மாதிரி வந்து டோட்டல் வந்ததே கிடையாது. ஐபிஎல்ல 469 தான் ஹையஸ்ட் ரன் தான் இருந்துச்சு. 2010ல் சிஎஸ்கே vs ஆர்சிபி மேட்ச்னா இந்த ரன் வந்து அடிச்சாங்க. இப்போ அந்த ரெக்கார்டையுமே பீட் பண்ணியிருக்கு. அடுத்து வந்து 38 சிக்ஸஸ். ஒரே மேட்ச்சில் வந்து 38 சிக்ஸஸ் வந்திருக்கு. ஹைதராபாத் 18 சிக்ஸும் மும்பை வந்து 20 சிக்ஸ் அடிச்சிருக்காங்க. இது வரைக்கும் T20 ஹிஸ்ட்ரியிலே அடிக்கப்பட்ட ஹையஸ்ட் சிக்ஸ் 37னா அந்த ஒரு ரெக்கார்டையுமே இந்த மேட்ச்சில் வந்து அவங்க பீட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஐபிஎல்ல ஒரே மேட்ச்சில் அடிக்கப்பட்ட ஹையஸ்ட் சிக்ஸ் எவ்வளோனா 33. அடுத்த ரெக்கார்டு என்னன்னா 69 பவுண்டரிஸ் வந்து இந்த ஒரு மேட்ச்சில் மட்டுமே போயிருக்கு. இது வந்து 2010ல் சிஎஸ்கே vs ராஜஸ்தான் மேட்ச் வந்து அந்த ரெக்கார்டை வந்து ஈக்குவல் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஒரு மேட்ச்லையும் வந்து 69 பவுண்டரி வந்திருக்கு. அடுத்தது பெஸ்ட் 10 ஓவர் ரன். 148 ரன் வந்து ஃபர்ஸ்ட் 10 ஓவர்லேயே வந்து ஹைதராபாத் அடிச்சிட்டாங்க. இது வரைக்கும் ஐபிஎல் ஹிஸ்ட்ரியில் இந்த அளவுக்கு எந்த ஒரு 10 ஓவர்லையுமே ரன்ஸ் வந்ததில்லை. ஸோ இந்த ஒரு ரெக்கார்டை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க? இந்த ஒரு ரெக்கார்டு வந்து ஒரு டீம் பீட் பண்ணால் அது எந்த டீமாக இருக்கும் அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். தேங்க்யூ.